السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமதான் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடர் வகுப்பிலே இன்றைய வகுப்பில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை பார்க்க இருக்கின்றோம். சூரத்துல் பக்ராவின் 186வது வசனம். அது நோன்பு பற்றி பேசக்கூடிய 183 முதல் 187வது வசனம் வரைக்குமான வசனங்களின் விளக்கங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதிலே இன்று நாங்கள் 186வது வசனத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஏற்கனவே 3 வசனங்களை பார்த்திருக்கிறோம். இந்த வசனம் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்கிறது. அந்த வசனம் என்ன? وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. நபியே, உம்மிடத்தில் எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றேன். நான் என்னை அழைப்பவர்களுடைய அழைப்புக்கு பதிலளிக்கின்றேன். எனவே அவர்கள் எனக்கு கட்டுப்படட்டும், எனக்கு வழிபடட்டும், மேலும் என்னை நம்பிக்கை கொள்ளட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த வசனம் எங்களுக்கு பல விடயங்களை சொல்கிறது. அதிலே முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي, எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல் குர்ஆனில் கிட்டத்தட்ட 14 கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றன. அனைத்துமே யஸ்அலூனக என்றுதான் ஆரம்பிக்கின்றது. அதற்கான பதில் குல், நபியே நீங்கள் கூறுங்கள், அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் கூறுங்கள் என்றுதான் இடம்பெறுகிறது. இந்த இடத்திலே மாத்திரம்தான் கேட்டால் என்று சொல்லிவிட்டு குல், நபியை நீங்கள் கூறுங்கள் என்று சொல்லாமல் நேரடியாக பதில் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி அறிஞர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், குல் என்ற வார்த்தையை இந்த இடத்திலே குறிப்பிட்டால் அது மிகவும் மிக மிக சிறிய ஒரு வார்த்தை தான். ஆனாலும் துவா செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உள்ள அந்த எந்த தூரமுமே இல்லை. அல்லாஹ் அந்த அளவுக்கு துவா செய்யக்கூடியவர்களோடு மிக நெருக்கமாக இருக்கின்றான் என்பதை காட்டுவதற்காக அந்த குல் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தினால் அது தூரமாகிவிடும் என்பதனால் எந்த விதமான வார்த்தைகளையும் இடையில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடாமல் கேட்டால் நான் நெருக்கமாக இருக்கின்றேன் என்று நேரடியாக அல்லாஹ்வே பதிலளிக்கின்றார். இப்னு ஆஷூர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய அத்தஹரீர் வத் தன்வீர் என்ற மிக அருமையான நூல், நவீன காலத்தில் எழுதப்பட்ட மிக அருமையான ஒரு தஃப்சீர் நூல். அந்த நூலிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு வலமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து பதிலளிக்கக்கூடிய அந்த பதிலை அப்படி இல்லாமல் தானாகவே முன் வந்து பதிலளிப்பது போன்றுதான் இந்த வார்த்தை பிரயோகம் இந்த வசனத்தில் அமைந்திருக்கிறது என்பதாக குறிப்பிட்டுவிட்டு, அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், துவா செய்யும் பொழுது அடியானுக்கும் இறைவனுக்கும் உள்ள நெருக்கத்தை அது காட்டுகின்றது என்பதாக சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார்கள் தொடர்ந்து, இது எங்களுக்கு இன்னும் ஒரு விடயத்தையும் சுட்டி காட்டுகின்றது. என்னவென்றால், நோன்பாடியுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா. ரமதான் மாதம் முழுக்க துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மாதம். ஒவ்வொரு நாளும் நாம் நோன்பு திறக்கும் பொழுதும் நாங்கள் துவா கேட்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்ற பல்வேறு விடயங்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆம், இதுவரைக்கும் 3 வசனங்களில் அல்லாஹ் தஆலா நேரடியாக ரமதானுடைய சட்டதிட்டங்களை சொல்லிவிட்டு, அடுத்த 187வது வசனத்திலும் அல்லாஹ் தஆலா ரமதானுடைய சில சட்டதிட்டங்களை குறிப்பிடுகின்றான். அதற்கு இடையிலேதான் இந்த 186வது வசனம் திடீரென்று பிரார்த்தனை துவாவை பற்றி பேசுகின்றது. அதை பற்றி இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்றவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள், இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமதானுடைய சட்டதிட்டங்களை பேசக்கூடிய வசனங்களுக்கு இடையில் துவாவை பற்றிய வசனத்தை கொண்டு வந்திருப்பது எங்களுக்கு எதனை காட்டுகின்றது என்றால்,
ரமதான் மாதத்திலே துவாவிலே மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மாதம். அதிகமாக நோன்பாளிகள் துவாவிலே ஈடுபட வேண்டும் என்பதை அது காட்டுகின்றது என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த சகோதரர்களே, இந்த துவா என்பது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு வணக்கம். அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை, மிகப்பெரிய ஒரு பிணைப்பை, தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த வணக்கம். பொதுவாக இஸ்லாத்திலே என்னென்ன வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் எஜமான், நாம் அடிமை என்று என்பதை அதிகமாக வெளிக்காட்டக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹ்வுக்கு அடியாரிடத்தில் மிக விருப்பமான விடயம் என்னவென்று சொன்னால், தனது அடிமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே பணிவை தெரிவித்து தனது இயலாமையை முன்வைத்து தன்னால் எதுவுமே செய்ய முடியாது, யா அல்லாஹ் அனைத்தும் நீதான் என்ற ஒரு நிலைமைக்கு மனிதன் வருவது இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அப்படியான அமல்கள் எதுவெல்லாம் இருக்கின்றனவோ அவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அதான் பாருங்கள், தொழுகைதான் மிக விருப்பமான அமல். ஏன்? அடியான் தனது மிக மிக உடம்பிலே உள்ள மிக முக்கியமான மரியாதையான அந்த முகத்தை, தலையை அப்படியே கொண்டு போய் நிலத்திலே வைப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது உலகத்தில் யாருக்கும் ஒரு மனிதன் செய்ய மாட்டான், தேசிலே இலகுவாக செய்ய மாட்டான். அப்படியான விடயத்தை ஒவ்வொரு நாளும் பல தடவைகள், முஸ்லிம்களை தவிர வேறு யாரும் செய்வது கிடையாது. பல தடவைகள் நாங்கள் அல்லாஹ்வை அப்படி சஜிதாவிலே சென்று வணங்குகின்றோம். அதுதான் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமான ஒரு அமலாக இருப்பதற்கான காரணமும் அதுதான். எனவே நாங்கள் அதே போலதான் இந்த துஆ என்பதும் இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு, முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஹதீஸுல் குதுசி, எனது அடியார்களை நீங்கள் எல்லோருமே வழிகேட்டிலே தான் இருக்கிறீர்கள், நான் யாருக்கு நேர் வழி காட்டினோ அவர்களை தவிர. எனவே உங்களுக்கு நேர்வழி வேண்டுமா? என்னிடத்திலே கேளுங்கள். நாம் மார்க்கத்திலே உறுதியாக மரணம் வரைக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் இல்லாமல், வழிகேடுகள் எதுவும் வந்து விடாமல், ஃபித்னாக்களிலே மாட்டிக்கொள்ளாமல் நாங்கள் பயணிக்க வேண்டுமா? பாவங்களில் சிக்கிக்கொள்ளாமல் அல்லாஹ்விடத்திலே தான் அதற்கு துஆ கேட்க வேண்டும். எங்களுடைய திறமையில் அல்ல. அதே போல நீங்கள் எல்லோருமே பட்டினியில் உள்ளவர்கள் தான், நான் யாருக்கு உணவளித்தோம் அவர்களை தவிர. எனவே என்னிடத்திலே நீங்கள் உணவை கேளுங்கள், உங்களுக்கு நான் வழங்குகிறேன். அதே போல நீங்கள் அனைவருமே ஆடையற்ற நிர்வாணிகள், நான் யாருக்கு ஆடையை அணிவித்தேனோ அவர்களை தவிர. எனவே என்னிடத்திலே நீங்கள் உங்களுடைய ஆடை தேவைகளை கேளுங்கள், உங்களுக்கு நான் தருகிறேன். எனது அடியார்களே, உங்களில் ஆரம்பமானவரும் இறுதியானவரும் மனிதர்களும் ஜின்களும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி அவர்கள் அனைவரும் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்து அவருடைய தேவைகளை கேட்டு அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவையும் நான் நிறைவேற்றி வைத்தாலும் அது என்னிடத்திலே இருப்பதை ஒரு ஊசியை நாங்கள் கடலிலே இட்டால் அதில் எது வருமோ அந்த அளவுக்கு கூட என்னுடைய ஹசானாவிலே, பொக்கிஷத்தில் அது குறைவை ஏற்படுத்த மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதுல இருந்து இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதற்கு ஆதாரமாக இருக்கிறது? அல்லாஹ் தஆலா அடியார்கள் தனது அனைத்து தேவைகளையும், உலக தேவைகள், மார்க்க தேவைகள் அனைத்தையும், உணவு, குடிபானம், அவருடைய ஆடை, இவைகள் உட்பட அனைத்தையுமே தன்னிடத்திலே கேட்க வேண்டும். எப்படி? அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்தையும் பாவமன்னிப்பையும், எங்களுக்கு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுவாயாக, பாவமன்னிப்பை தந்துருவாயாக என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோமோ அதே போல எல்லா விடயங்களையும் தன்னிடத்திலே மனிதர்கள் கேட்க வேண்டும் என்பதை விரும்புகிறான் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம். ஏன் விரும்புகிறான் என்றால், ஒரு அடியான் தான் தனக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றான் என்று சொன்னால் அது அவன் அல்லாஹ்வின் மீது தான் எப்பொழுதுமே தேவை உள்ளவன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். நான் சொன்னது போல, நான் நீ இல்லாமல் யா அல்லாஹ் எனக்கு எதுவும் செய்ய முடியாது, உனது உதவி இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்ற அந்த உணர்வு இருக்கிறது அடியானிடத்திலே, அது அல்லாஹ் மிக விரும்பக்கூடியவன். அதனால் தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது மிக மிக முக்கியமான ஒரு திக்ர். நாங்கள் இந்த ஷாபானை நல்ல முறையிலே பயன்படுத்துவதாக இருக்கலாம், ரமதானிலே நல்ல முறையில் அமல் செய்வதாக இருக்கலாம், இவைகள் அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் திட்டமிட்டாலும், ஏற்பாடு செய்தாலும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டாலும் உனது உதவி இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியாது. இந்த ஷாபானை நல்ல முறையை பயன்படுத்த முடியாது, ரமதானை நல்ல முறையிலே என்னால்
உயிர்ப்பிக்க முடியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அறிஞர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். காரணம் என்ன? நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் எப்பொழுதுமே தேவையுள்ளவர்கள். அவனுடைய உதவியை விட்டு ஒரு கனவும் நாங்கள் அசைய முடியாது. அதனால்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே வரக்கூடிய இஹ்தினஸ் ஸிராத்தல் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்பது மிக மிக முக்கியமான ஒரு வசனம் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்விடத்திலே நாங்கள் உதவி தேடுகின்றோம். என்ன விடயமாக இருந்தால் அது ஓதும் பொழுது அந்த இய்யாக நஸ்தஈன் உன்னிடத்திலேயே யா அல்லாஹ் உதவி தேடுகிறோம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது எல்லா விடயங்களுக்கும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இருக்கிறதோ அவைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைவில் கொண்டு வந்து அல்லாஹ் இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பதற்கு நீதான் உதவி செய்ய வேண்டும். அதிலே மிக முக்கியமாக மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுவதற்கு, தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு, அல் குர்ஆனை ஓதுவதற்கு, கடமைகளை அதனுடைய ஷர்த்து ஃபர்துகள் சுன்னத்துகளை பேணி செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் உதவி தேட வேண்டும். அதனால்தான் முக்கியமான விடயம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு உள்ளச்சத்தோடு உள ஓர்மையோடு அல்லாஹ்வை நாங்கள் துஆ செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வாய்ப்பளிப்பது இருக்கிறதே, அது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பதிலளிப்பதற்கு விரும்புகிறார் என்பதை காட்டுகிறது. அப்ப துஆ செய்வதுதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம். துஆ செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது என்பது பெரிய ஒரு பாக்கியம். நாங்கள் சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு துஆவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் அல்லாதவர்கள். அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்துவிட்டால் அதை நாங்கள் அதை ஒரு பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். துஆ செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தால் அதை பெரிய ஒரு பாக்கியமாக நாங்கள் கருத வேண்டும். இது அல்லாஹ் ஏதோ என்னிலே ஒரு நலவை நாடியதனால் தான், குறிப்பாக மன ஓர்மையோடு சும்மா வேற ஏதாவது சிந்தித்துக் கொண்டு வாயில துஆவை சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, மாற்றமாக உள ஓர்மையோடு அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற பயபக்தியோடு நாங்கள் துஆ கேட்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தருகிறார் என்று சொன்னால் உண்மையிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நலவை நாடி இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமதான் மாதத்தை அடைந்து கொள்வதற்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே மன ஓர்மையோடு உறுதியோடு நாங்கள் துஆ கேட்போம். யா அல்லாஹ் ரமதான் மாதத்தை அடைவதற்கான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. அதே போல அந்த ரமதானிலே எவ்வளவு நன்மைகளை அடைந்து கொள்ள முடியுமோ, உனது பாவ மன்னிப்பை பெற்று நரக விடுதலையை பெற்று சுவர்க்கத்தை அடையக்கூடிய அந்த பெரிய பாக்கியத்தையும், ரமதான் லைலத்துல் கத்ருடைய பாக்கியம், முழு ரமதானையும் தவறாமல் நோன்பு நோட்டு இரவு நேரத்தில் நின்று வழங்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் தவறாமல் பரதான தொழுகை, சுன்னத்தான தொழுகைகள், சஜிதாக்களிலே நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது முக்கியமான ஒரு விடயம். எனவேதான் நாங்கள் பார்க்கிறோம், முற்காலத்தில் வாழ்ந்த சலஃபுகள் சொல்வார்கள், 6 மாதங்களாக அவர்கள் என்ன செய்வார்கள், ரமதானை அடைவதற்கு துஆ கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ரமதான் வந்ததிலே இருந்து 6 மாதங்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் அந்த ரமதானை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ்விடத்திலே ரமதானிலே செய்த அமல்களை ஏற்றுக்கொள்ளுமாறு துஆ செய்வார்கள். அது யாருக்கு அந்த உணர்வு வரும் என்று சொன்னால், அந்த ரமதானுடைய பெருமதியை உணர்ந்தவர்களுக்கும், ரமதானுக்கு பின்னால் துஆ கேட்பதற்கு யாருக்கு அந்த எண்ணம் வரும் என்று சொன்னால், யார் அந்த ரமதானிலே சிரமப்பட்டு தங்களால் முடிவான அளவு நேரங்களை செலவழித்து அமல்களை செய்தார்களோ அவர்களுக்குத்தான் அந்த எண்ணம் வரும். யாரு சிரமப்பட்டு ஒரு பிசினஸ் செய்யறாங்களோ அவங்கதான் அந்த பிசினஸ்ல லாபத்தை எடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அங்கு சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் பெருசாக கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் கஷ்டப்பட்டு பலம் உழைத்தது யார், அந்த முதலாளிதான். எனவேதான் அவர் அந்த தொழிலை பாதுகாப்பதற்கு மிச்சம் கஷ்டப்படுவார். அது மாதிரி நாங்க கஷ்டப்பட்டு அமல் செஞ்சால்தான் அந்த ரமதானை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். அப்படி இல்லாம சாதாரணமா பசியோட பட்டினியோட எல்லோரையும் போல இருந்து விட்டு ரமதானை வந்தது அது போல பெருநாள் கொண்டாடினோம் என்று இருந்தால் எங்களுக்கு அந்த உணர்வு வரமாட்டாது. எனவே நாங்கள் ரமதானிலே சிரமப்பட்ட அமல்கள் செய்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது அதை ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ கேட்பதற்கு எங்களுடைய நாவு இடம் கொடுக்கும், இல்லாவிட்டால் இடம் கொடுக்க மாட்டாது என்பதை நாங்கள் எங்களுடைய அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் அந்த ரமதானை சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாராக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.